காதலில் தோல்வியடைந்தவர்கள் உடனே நினைப்பது நம் வாழ்க்கை இத்துடன் முடிந்துவிட்டது என்று. ஆனால் அது உண்மையல்ல. காதலில் தோல்வியடைந்த பிறகே நம் வாழ்க்கையின் மறுபக்கம் நமக்கு புரியும். ஆகையால் காதலில் தோல்வியடைந்தவர்கள் வெளிவருவதற்காக முக்கியமான 5 குறிப்புகள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. ஒருத்தர் உன்னை உண்மையாக காதலிச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது உன் தோல்வியா இல்லை வாழ்க்கையின் உன்னை பெரிய வெற்றிக்காக தயார் பண்ணுற ஒரு சிக்னலா? நீங்கள் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டு தினமும் கஷ்டப்படுறீங்களா? இல்லை அந்த வழி உங்களை ஒரு நாள் ஜெயிக்க வைக்கும்னு தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்கள் மனசில் இருக்கும் அந்த பெயினை பவர்ஃபுல்லாக மாற்ற போகுது. உங்களை விட்டுட்டு போனவங்க ஒரு நாள் நாம் தவறு பண்ணிட்டோம்னு நினைக்க வைக்கும் அளவுக்கு எப்படி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. ஒரு சாதாரண பையன், அவன் வாழ்க்கை சிம்பிள் தான். ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு பெண் வந்தாள். அவன் உலகமே மாறி போச்சு. அவள் சிரிச்சா அவன் சந்தோஷம், அவள் பேசலைனா அவன் உலகமே காலியாகி போன மாதிரி இருக்கும். அவன் உண்மையாக காதலிச்சான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆனால் ஒரு நாள் நான் இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையே உடைந்து போனது. அவன் சிரிப்பு மறைந்து போனது. நினைவுகள் எல்லாம் வழியானது. இரவு தூக்கம் இல்லை, பகலில் அமைதி இல்லை. அவன் வாழ்க்கையே நின்ற மாதிரி. ஆனால் அதே நேரம் அவள் மூவ் ஆன் ஆகி போயிட்டா. வேற ஒருத்தனோட சந்தோஷமாக இருக்கா. இது அவன் மனசை இன்னும் நொறுக்கி போனது. ஆனால் ஒரு நாள் அவன் மிரர் முன்னாடி நின்று கேட்டான், நான் இப்படியே முடிஞ்சு போச்சா, இல்லை நான் எனக்கு நானே ப்ரூவ் பண்ணணுமா? அந்த கேள்விதான் அவன் வாழ்க்கையே மாற்றப்போகும் முதல் படி. அவன் ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பித்தான். அவன் பெயினை எஸ்கேப் பண்ணலை, அதை பவராக மாற்றினான். தினமும் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணினான். நினைவுகள் வந்துச்சு, கூடவே கண்ணீரும் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை அவன் இதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணினான். புத்தகம், ஒர்க் அவுட், ஸ்கில்ஸ், ஃபேமிலி. அவன் வாழ்க்கை ஸ்லோலி பில்டாக ஆரம்பித்தது. அந்த பெயின் அவனை ஸ்ட்ராங்காக்குச்சு. சில மாதங்கள் கழித்து அவன் முழுக்க மாறிட்டான். சைலண்டாக ஒர்க் பண்ணுறவனாக முழுக்க அவன் வாழ்க்கையை அவனாகவே மாற்றிக்கொண்டான். ஒரு நாள் அவன் பெரிய ஜாப் அடைந்தான். ஃபேமிலி ப்ரௌடாக, லைஃப் செட்டிலாக. அதே நேரம் அந்த பெண் அவனை பார்த்தாள். அவன் சேஞ்சை அவளுக்கு ஷாக். அவள் மனசுக்குள் நாம் ஒரு நல்லவனை இழந்துட்டோமேனு ரிக்ரெட். ஆனால் அது லேட். அவன் அவளை ப்ரூவ் பண்ணவே ஜெயிக்கலை, அவன் தன்னை ப்ரூவ் பண்ணதான் ஜெயிச்சான். முக்கியமாக இப்போ சொல்ல போகும் இந்த 5 டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணினா லைஃப்பில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் ஜெயிச்சு முன்னே வரலாம். இதில் நம்ம பார்க்க போகும் முதல் டிப் 1. முதல்ல அக்செப்டன்ஸ். நடந்ததை அக்செப்ட் பண்ணுங்க. ஏன் இப்படின்னு கேட்குறத விட இது முடிஞ்சு போச்சுன்னு உணருங்க. அதுவே உங்கள் காயத்தை போக்கும் முதல் ஆரம்பம். டிப் 2. உங்கள் மைண்டை பிஸியாக வைங்க. வேலை, ஸ்கில்ஸ், ஜிம், லேர்னிங், ஐடியலாக இருந்தால் தான் நினைவுகள் உங்களை தின்னும். பிஸியாக இருந்தால் நீங்கள் ஸ்லோவாக க்ரோ ஆவீங்க. டிப் நம்பர் 3. உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபைனான்சியலி. ஒரு பிரேக்கப் உங்களை வீக்காக்கக்கூடாது,
அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணும். டிப் நம்பர் 4, கம்பாரிசன் அவாய்ட் பண்ணுங்க. அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் பிரேக் ஆக வேண்டாம். உங்கள் ஜேர்னி உங்களது, உங்கள் டைமிங் உங்களது. டிப் நம்பர் 5, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக பின்னாடியே போகாதீங்க. உங்களை மதிக்கிற லைஃப்பை பில்ட் பண்ணுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட ரியல் சக்ஸஸ். நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த ஒரு வழி ஒரு நாள் உங்களை மிகப்பெரிய பலமாக மாற்றும். உங்களை விட்டு போனவங்க உங்கள் கதையின் முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம்தான். நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்ற வேண்டாம், ஆனால் உங்கள் ஃப்யூச்சருக்காக உங்களை அப்கிரேட் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சப்போ உங்களை விட்டு போனவங்க தான் நம்ம தவறான பண்ணிட்டோமோ அப்படின்னு உணருவாங்க. அதுக்காக இப்போவே எழுந்து நில்லுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.